ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மூவ் கமாண்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கமாண்ட் தான் இந்த மூவ் கமாண்ட். இந்த மூவ் கமாண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். நண்பர்களுக்கும் இந்த நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம மூவ் கமாண்டுக்குள்ளே போகலாம். இந்த மூவ் கமாண்ட் எப்படி பயன்படுத்துறது? முதல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஒரு சர்க்கிளை வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். அதுதான் இந்த கமாண்டை பயன்படுத்த போகிறோம். இங்கே பாருங்கள், மூவ் அப்படிங்கிற இந்த கமாண்டு இங்கே இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், கமாண்ட் லைனில் செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு பேஸ் பாயிண்ட் கேட்குது, எவ்வளோ தூரம் இதை மூவ் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கொடுத்துக்கிறேன். இப்போ எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பேஸ் பாயிண்ட் தான் நமக்கு டிசைட் பண்ண போகுது. இப்போ நான் அதை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கமாண்டை ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கான அந்த செயல்முறையை பார்த்துருக்கோம். அது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலையும் வாட்ச் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த கமாண்டை மறுபடியும் பண்ணி காட்டுறேன். மூவ் கமாண்டு செலக்ட் பண்ணிங்க, என்ட்ரு கொடுத்துங்க. இந்த பேஸ் பாயிண்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லது. பேஸ் பாயிண்ட் கொடுக்காம கூட நீங்கள் இதை மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே விவர்ஸ், தேங்க்யூ.